டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டுவது, இன்சூரன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டுவது, சீட் பெல்ட் அணியாமல் வாகனம் ஓட்டுவது சட்டவிரோதம். அதுபோல ஹோன் அடிப்பதற்கும் சட்டம் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியுமா? இலங்கையின் மோட்டார் டிராஃபிக் ஆக்டின் கீழ் வாகனத்தினுடைய ஹோன் அல்லது வார்னிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை தேவையான இடங்களில், அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மாத்திரமே பயன்படுத்த முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? உதாரணமாக, விபத்தொன்றை தடுப்பதற்காக, எச்சரிக்கை கொடுப்பதற்காக, அல்லது ஒரு வாகனத்தை முந்தி செல்வதற்கு, பாதுகாப்பான முறையில் முந்தி செல்வதற்காக வேண்டி ஹோனை பயன்படுத்தலாம். ஆனால் கோபத்திற்காக, ஃபன் எடுப்பதற்காக, இன்னொருவரை டிராஃபிக்கில் அவசரமாக பிழையான முறையில் முந்தி செல்வதற்காக, முன்னாள் டிராஃபிக் வாகனங்கள் அதிகமாக இருக்கிற நேரத்தில் அவசரப்படுத்துவதற்காக ஹோன்களை அமர்த்தி கொண்டே இருப்பது, இது போன்ற விடயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். இது போன்ற விடயங்கள் சட்டத்தின் பார்வையில் குற்றமாக கருதப்படலாம். மேலும் அதிகமாக கூர்மையாக சத்தம் எழுப்புவதும் மல்டிடோன் பாவனைகளும் சட்டத்தின் பார்வையில் குற்றமாக கருதப்படலாம். ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் மற்றும் கோர்ட் ஹவுஸ் மற்றும் ஆலயங்கள் போன்ற இடங்களில் அதிகாரிகளால் பதாதைகள் வைக்கப்படலாம். நோ ஹோன், ஹோன் அடிப்பது தடை போன்ற பதாதைகள் வைத்திருக்கின்ற இடங்களில் ஹோன் அடிப்பது தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. எனவே வாகனம் ஓட்டுவதில் ஏனைய விடயங்களை போன்றே ஹோன் அடிப்பதற்கும் வரைமுறைகள் உள்ளது. அந்த வரைமுறைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். மற்றவர்களின் கோபத்தை அதிகரிப்பதற்காகவோ, நாம் ஃபன் எடுப்பதற்காகவோ அல்ல ஹோன் இருப்பது. அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். மற்றவர்களின் அமைதியையும் நாம் பாதுகாக்க வேண்டும். எனவே அந்த ஹோனை சரியான முறையில் பயன்படுத்துவோம். இந்த தகவல் பிரயோசனமாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன்.